இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் போனீங்க அப்படின்னா நார்மலாக அதாவது எலிஜிபிலிட்டி என்ன எம்பிஏ அப்படின்னா வந்து அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன வேணும் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு இது வந்து காமனாக கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 10th முடிச்சுட்டு 12th முடிச்சிருக்கணும், அல்லது 10th டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்திருந்தீங்கனால எலிஜிபிள் அப்படின்றதெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட்டாகவே போயிடலாம். ஏன்னா வந்து இது யூஸ்வலாக தெரிஞ்சது தான். இதில் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து தெரில அப்படின்னா கூட வந்து எனக்கு இந்த எலிஜிபிலிட்டியில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கூட வந்து கேளுங்க. ஏன்னா வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வர்றீங்க அப்படின்னா மட்டும் வந்து கடைசி 5 வருஷம் வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்றது வரும். ஸோ இப்போ நான் முக்கியமாக பார்க்கணும்னு சொன்னது என்னென்னா இந்த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது வந்து கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னா அதுதான் வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எம்பிஏ இன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் கொடுத்துருப்பாங்க. எம்பிஏ இன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் 10வது பேஜில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான். ஸோ வந்து நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணணும் ஸ்கேன் பண்ணி. அதாவது 10th மார்க் ஷீட், 12th அல்லது வந்து டிப்ளமோ மார்க் ஷீட், அதே மாதிரி ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனல் இயர் அப்படின்னா வந்து உங்களுக்கு கொடுத்த வரைக்கும் ஒரு 5th செமஸ்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5th செமஸ்டர் வரைக்கும் அப்லோட் பண்ணுங்கள். 4th செமஸ்டர் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4th செமஸ்டர் வரைக்கும் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நீங்கள் இப்போ 2024 பாஸ் அவுட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வந்திருக்கும், அல்லது டிகிரி சர்டிஃபிகேட் வரல அப்படின்னா வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த 4வது பாயிண்ட் அப்படின்றது வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு பொருந்தும்னா கோர்ஸ் வந்து முடித்தவங்களுக்கு, அதாவது ஆல்ரெடி வந்து கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு தான் வந்து இந்த 4வது பாயிண்ட் அப்படின்றது வரும். இப்போ கரண்ட் இயரில் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா வந்து என்னென்னா உங்களுக்கு 3வது பாயிண்ட்டோட சரி, 4வது பாயிண்ட் உங்களுக்கு வந்து தேவையில்லை. அதே மாதிரி 5வது அப்படின்றது பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி, எஸ்சி, எஸ்சிஏ, எம்பிசி, டிஎன்சி, பிசி அண்ட் பிசிஎம் இவங்களுக்கு மட்டும்தான். ஓசிக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றத வந்து அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. எதர் வந்து பர்மனன்ட் கார்டாக இருக்கலாம், எலக்ட்ரானிக் ஃபார்ம், டிஜிட்டல் சிக்னல், இ சர்டிஃபிகேட், இதில் எந்த ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது முக்கியமானது 6வது அப்படின்றது டிரான்சிட் மார்க் ஷீட், அதே மாதிரி 7வது பாயிண்ட் டிரான்சிட் ஹால் டிக்கெட், இந்த ரெண்டையும் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 8வது பாயிண்ட் அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸுக்கு மட்டும்தான். ஸோ வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் மட்டும் வந்து இந்த சர்டிஃபிகேட் அப்படின்றத வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். 9வது வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து தமிழ்நாட்டில் கடைசி 5 வருஷம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து இந்த நேட்டிவ் சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து பொருந்தும். 10வது பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஸாக இருந்தால் மட்டும் வந்து அப்லோட் பண்ணால் போதும். 11வது எல்லாத்துக்குமே வந்து காமன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். 12வது வந்து சைன், அந்த என்ன சைஸில் வந்து கேபி கேட்டிருக்காங்களோ அந்த சைஸுக்கு ஃபோட்டோவும் சைனும் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் வந்து நீங்கள் என்னோடய நம்பரான 6374749314க்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஃபர்தராக வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட வந்து பேசுகிறேன். தேங்க்யூ.